ஹாய், இன்றைக்கி ஐயனார் துணை சீரியலில் நம்ம கார்த்திகாவுக்கு நிச்சயதார்த்தம் நடந்துகிட்ருக்கு. என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனில் எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ கார்த்திகாவோட ஃப்ரெண்டு அங்கே வராங்க. என்னடி, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், நீ சோகமாகவே இருக்க, என்னடி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க நம்ம கார்த்திகாவோட ஃப்ரெண்டு. கார்த்திகாவை அவங்க ஃப்ரெண்டு தனியாக கூப்பிட்டுட்டு போய் பேசுகிறாங்க. என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது நம்ம கார்த்திகா சொல்கிறாங்க, எனக்கு மாப்பிள்ளையை பிடிக்கவே இல்லைடி, என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இதை மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்தவங்க ஒருத்தவங்க கேட்டுறாங்க. அவங்க கேட்டுட்டு போய் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்கிறாங்க. இது கார்த்திகாவோட அம்மா காதுக்கு போயிடுது. இப்போது கார்த்திகாவோட அம்மா வந்து, என்னடி சொன்ன உன் ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க கார்த்திகா. என்னடி சொன்ன அவள்கிட்ட, உனக்கு கல்யாணம் பிடிக்கலன்னு சொன்னியா, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்தவங்க அரசபுசராக பேசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம கார்த்திகாவோட அம்மா சொல்கிறாங்க. இந்த கல்யாணத்தில் மட்டும் ஏதாச்சும் நீ ஃப்ராடு வேலை பார்த்த, நான் அப்புறம் உயிரோடையே இருக்க மாட்டேன்னு கார்த்திகா அம்மா சொல்லிட்டு போகிறாங்க. கார்த்திகா அம்மா மிரட்டுறதை கேட்ட கார்த்திகாவோட ஃப்ரெண்டு, என்னடி உன்னை இப்படி மிரட்டுறாங்க, உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைல்ல, நீ சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொன்னால் அவங்க நான் செத்துருவேன்னு மிரட்டுறாங்க, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு கார்த்திகா வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. கிடைக்கிறது ஒரு வாழ்க்கை, அதையும் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணுண்டி, உனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய்யிடி, நீ மற்றவங்க மிரட்டுறாங்கன்னு நீ பார்க்காத, அவங்க அப்படி தான் மிரட்டுவாங்க. கார்த்திகா சொல்கிறாங்க, எனக்கு சேரன் மாமா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏண்டி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திகாவோட ஃப்ரெண்டு. நீ தான் பார்த்தியில்ல எங்கள் அம்மா மிரட்டிட்டு போனதை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க கார்த்திகா. அதெல்லாம் நீ பார்க்காதடி, அவங்க இப்படி தான் மிரட்டுவாங்க, நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது, நான் சொல்கிறத கேளு, ஒழுங்காக உனக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் செய் நீ அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திகாவோட ஃப்ரெண்டு. நான் இப்போ என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடு அப்படின்னு கார்த்திகாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. எப்படி போகிறதுடி, நான் என்ன தான் பண்ணுறது. கார்த்திகாவோட ஃப்ரெண்டு அவங்க குர்கா எடுத்துகிட்டு வந்ததை கார்த்திகாட்ட கொடுத்து, இதை போட்டுக்கிட்டு நீ வெளியில் ஓடி போயிடுடி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, ஆமாம், இதை போட்டுட்டு நீ வெளில போனீன்னா யாராலும் கண்டுபிடிக்க முடியாது, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உங்கள் அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க. உடனே கார்த்திகாவும் வெளியில் போகிறாங்க. குர்காவை மாட்டிக்கிட்டு தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க. கார்த்திகா குர்கா மாட்டிட்டு நேராக சேரன் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே சேரன், பல்லவன், சோழன்லாம் பார்த்துட்டு, யார் இவங்க இங்கே வந்து நிற்கிறாங்க, முஸ்லீம் மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க. யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் நம்ம நிலா, நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. கார்த்திகா நிலாவிட்ட, நான் தான் கார்த்திகா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அன்றைக்கி கோயிலுக்கு வர சொல்லும்போதே எங்கள் அம்மானால தான் நான் வர முடியல, இப்போ நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு எல்லோரும் ஷாக் ஆகி அப்படி நிற்கிறாங்க.